நண்பர்களே வணக்கம். இப்போது நான் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்டில் வந்து சிக்னேச்சர் வெரிஃபை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபாக்ஸிட் ரீடர் அப்படிங்கிற பிடிஎஃப் ரீடரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் சிஸ்டத்தில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதை நம்ம குரூப்பில் வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து போட்டிருக்கேன். இதில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, ஃபாக்ஸிட் ரீடர். அதை நீங்கள் வந்து டெலகிராம்லேருந்து ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் சிஸ்டத்தில். சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி ஃபாக்ஸிட் ரீடர் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் அதை ஃபஸ்ட்டு வந்து அன்இன்ஸ்டால் பண்ணணும். என்னென்னா, நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஃபாக்ஸிட் ரீடர் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. உங்களுக்கு அந்த இன்ட்டு மார்க் வரும், இல்லைன்னா கொஸ்டின் மார்க் வரும், வெரிஃபை ஆகாமல் இருக்கும். அதுக்கு நான் அனுப்பிச்ச ஃபைலை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா கம்பல்சரி வெரிஃபை ஆகும். நீங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு ஆல்ரெடி இருக்கிற ஃபாக்ஸிட் ரீடரை வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டெலகிராம்லேருந்து டவுன்லோட் பண்ணி, நம்ம குரூப் டெலகிராம்லேருந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் அந்த ஃபாக்ஸிட் ரீடரை இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க ப்ராப்பராக. அது இன்ஸ்டால் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதை அந்த ஃபாக்ஸிட் ரீடரை வச்சு நான் எப்படி உங்களுக்கு ஃபைல் வந்து அந்த டிக் மார்க் வர வைக்கிறது அப்படிங்கிறத சொல்லித்தர போகிறேன். இது நான் டவுன்லோட் பண்ண ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டு. அதை வந்து நான் இந்த ஃபாக்ஸிட் ரீடர் பிடிஎஃப் ரீடரில் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ கொஸ்டின் மார்க் வந்து காமிக்குது. இந்த கொஸ்டின் மார்க்கை வந்து நான் எப்படி டிக் மார்க்காக மாற்றுறேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தர போகிறேன். நீங்கள் அந்த ஃபைலை வந்து இந்த ஃபாக்ஸிட் ரீடர் அப்படிங்கிற பிடிஎஃப் ரீடரில் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள். அந்த கொஸ்டின் மார்க்கை லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சிக்னேச்சர் ப்ராப்பர்ட்டிஸ்னு ப்ளூ கலரில் காமிக்கும். அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த ஷோ சர்டிஃபிகேட் காமிக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்று காமிக்கும். இதில் அந்த 2 டிக் மார்க் இருக்கும். அடுத்து இந்த ஆட் ட்ரஸ்ட்டு சர்டிஃபிகேட் அப்படின்ட்டு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் கீழே ஓகே கொடுத்துட்டு அடுத்து இது க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த கொஸ்டின் மார்க்கை லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டிக் மார்க் வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேனல் ஓப்பன் ஆகும். அதை வந்து கேன்சல் கொடுத்துருங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. நீங்கள் இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துக்கலாம். நீங்கள் இதுக்காக வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு அனுப்பிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை நீங்கள் மறுபடியும் நீங்கள் எத்தனை டைம் இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணாலும் அந்த டிக் மார்க்கோட தான் காமிக்கும். ஒரு தடவை வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா, சப்போஸ் இந்த ஆரோக்கியசாமின்னு ஒருத்தர் வந்து தான் இந்த ஃபைல் வந்து சிக்னேச்சர் வேலிட் பண்ணியிருக்காரு. இவரோட ஃபைல் நீங்கள் எத்தனை தடவை உங்கள் சிஸ்டத்துக்கு வந்தாலும் இதை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே க்ரீன் மார்க் காமிச்சிரும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கொஸ்டின் மார்க்கோ காமிக்கவே காமிக்காது. நீங்கள் மறுபடியும் வேற ஒருத்தரோட சிக்னேச்சர் இருக்கிற ஃபைலை ஓப்பன் பண்ணி வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் சொல்லிக் கொடுத்த மாதிரியே நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை ஆயிரும். நன்றி.